ஹாய், இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் HTML பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த HTML அதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். அது என்னப்பா மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த மார்க்அப் அப்படின்றதோட மீனிங் என்னென்னா, இப்போது நம்ம நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பைத்தான், ஜாவா இந்த மாதிரி லாங்குவேஜ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து கோடிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து ஃபுல்லாக டைப் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு லைன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் டைப் பண்ணி அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி ஊப்ஸ் கான்செப்ட்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம நிறையா டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லென்த்தாக போயிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரிக்கே வந்து நிறைய டைப் பண்ணி நம்ம பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அந்த லாங்குவேஜ் ஜாவா, பைத்தான் லாங்குவேஜ் அந்த மாதிரிக்கு இருக்கும். ஆனால் இந்த HTML வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் தான் யூஸ் பண்ணோம். டேக்ஸ்னால் என்னென்னா, இப்போது உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னோன்னா, நீங்கள் ஏதாவது எடிட்டர் சாஃப்ட்வேர் போனீங்கன்னா அதில் வந்து ஒவ்வொரு ஆப்ஷன் இருக்குல்ல. இப்போது வந்து ஒரு வீடியோ எடிட்டரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கலரை கூட்டுறது குறைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கலர் கரெக்ஷன்ன்ற மாதிரிக்கெல்லாம் ஆப்ஷன் இருக்குல்ல. அந்த மாதிரிக்கு தான் இந்த HTMLலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டேக்ஸ் இருக்குது. இப்போது கலரை கூட்டணும் குறைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு டேக் இருக்கும். இந்த டேபிள் போடணும்னா அதுக்கு ஒரு டேக்ஸ் இருக்கும். அந்த மாதிரிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் ஒவ்வொரு டேக்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆப்ஷன் இருக்குன்ற மாதிரி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு எடிட்டரில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குமோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா HTML இருக்கும். ஆனால் நம்ம இங்கே வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸுன்ற ஒரு நேமில் தான் நம்ம யூஸ் பண்ணோம் எல்லாமே. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா HTMLோட ஃபுல் ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ இந்த HTML வந்து பார்த்திங்கன்னா பெர்னர்ஸ்-லீ அப்படின்றவர் தான் வந்து கண்டுபிடிச்சார். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 1991 வந்து பார்த்திங்கன்னா HTML 2.0 அப்படின்ற ஒரு வெர்ஷன் வந்து கண்டுபிடிச்சார். ஸோ அந்த வெர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அது கண்டுபிடிச்சி நிறைய ப்ராசஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1995 தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த 2.0ன்ற வெர்ஷனை வந்து லான்ச் பண்ணார். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா HTML 4.01ன்ற வெர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 1999 வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணி இப்போ கரண்ட் வெர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா HTML 5 வெர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பரவாயில்ல எல்லோரும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரிக்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெப் டெவலப்மெண்ட்டு கற்றுக்க போகிறோம். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ரொம்பலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் பண்ண மாட்டேன். ஸோ ஒரு நாளைக்கு வந்து 2 டேக்ஸ் 3 டேக்ஸுன்ற மாதிரி கணக்கில் தான் வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்து எல்லோரும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா வெப் டெவலப்மெண்ட்டு கற்றுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம வீடியோ எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.